அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு திடீரென்று அறிவித்த மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில என் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எங்களுடைய கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும். அடுத்தது, அவர் கொடுத்த வாக்குறுதி மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும். அதில்லாமல் மின்சாரத்துறையிலே நடக்கின்ற ஊழல்களை ஒழிக்க வேண்டும். நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்து நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகளை மின்துறைக்கு நியமனம் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத, அதாவது இந்த மின்கட்டண உயர்வு மக்களுக்கு மட்டும் கிடையாது, தொழில் நிறுவனங்களுக்கு. தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், 85 விழுக்காடு. அத்துணை தொழில் நிறுவனங்களும் இந்த மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடக்காது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 23 மாதத்தில், அதாவது 2 ஆண்டுகளுக்கு குறைவாக 23 மாதத்தில் தமிழக அரசு 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. 2022 செப்டம்பர் மாதம் 26.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். 2023 ஜூலை மாதம் 2.1 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். 2024 ஜூலை மாதம் இந்த ஆண்டு 4.8 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள். ஆக இந்த 2 ஆண்டுகளில் 23 மாதத்தில் 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. இதன் மூலமாக அரசுக்கு வருவாய் 40,000 கோடி ரூபாய். இந்த 23 மாதத்தில் அரசுக்கு கூடுதல் வருவாய் 40,000 கோடி ரூபாய். ஆனாலும் இவ்வளோ வந்த பிறகும் மின்சாரத்துறை நட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது ஊழல்தான். தமிழ்நாட்டு மக்களுடைய மின் தேவைகள் உச்சத்திலே 20,000 மெகாவாட். அந்த 20,000 மெகாவாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்றது 5,500 மெகாவாட். மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியாரிடம் பெறுகின்ற அந்த மின்சாரம். அது இல்லாமல் முக்கியமாக தனியாரிடம் கிட்டத்தட்ட 11,500 மெகாவாட் தமிழக அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட 3 ரூபாய் 40 பைசா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு. ஆனால் தனியாரிடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் எவ்வளவு தெரியுமா? 12 ரூபாய் ஒரு யூனிட். சில நேரத்தில் 15 ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் வேண்டுமென்றே தமிழக அரசு தொடங்கிய அந்த மின் திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு. நான் இப்ப சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மின் திட்டங்கள் 5,700 மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு. இதுல ஒரு யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல. ஆனா அறிவித்தாங்க, திறந்தாங்க, திறப்பு விழா நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு யூனிட் கூட மின்சாரம் தயாரிக்கல. அந்த மின்சாரம் தயாரிச்சாங்கன்னா இது மாதிரி மின் கட்டண உயர்வை ஏற்ற தேவையில்லை. இவங்க செய்கின்ற ஊழல், தனியார் கிட்ட வாங்கி அவங்க கிட்ட இருந்து அதிக அளவில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த அரசு மட்டும் கிடையாது, தொடர்ச்சியா நடந்துதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊழல் எல்லாம் குறைச்சாலே போதும், நல்ல லாபத்தில் தமிழ்நாடு மின்சார துறையை இயக்கலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் மாதம் மின் கட்டணம் நடத்துவோம், மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் வாக்குறுதி 221வது வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் ஆஸ் யூஷுவல் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஷாக் அடிக்குது. எப்போ? கரோனா டைம்ல அங்க மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்ப அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது, எங்களுக்கு தான் அடிக்குது ஷாக்.
மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது, ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது. சாதாரண குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது. அதனால இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும். இது ஏதோ ஒரு சென்னையில் அடையாளமாக தான் நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் பாட்டாளி கட்சி வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம், மக்களை திரட்டி நடத்துவோம். மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். கேட்டா நாங்க மத்திய அரசு சொல்றோம், நாங்க செய்யறோம். மத்திய அரசு சொல்வதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறாரா? இதுக்கு மட்டும் மத்திய அரசு சொல்ற நாங்க கேட்போம், மத்தெல்லாம் நாங்க கேட்க மாட்டோமா? எங்களுக்கு சுமை கொடுப்பது நீங்க மத்திய அரசு சொல்றதை கேட்பீங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலையை நான் பாக்குறேன் நான். அதனால இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். கேள்வியில் ஏதாவது இருக்கா? இதுக்கு நிச்சயமா இது விசாரணை. இது வந்து ஏதோ இந்த அரசு இல்ல, கடந்த அரசு இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 10 ஆண்டுகளா விசாரணை நடத்தணும். அதுல இதுதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன், இது சிபிஐ விசாரணை நடத்தணும். ஏன்னா இதுல வந்து பல கட்சிகள், பல அதிகாரிகள், பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள், ஆந்திரா அப்படிலாம் இது வந்து உண்மையான யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க. இது வந்து ஏதோ ஒன் ஆஃப் கிடையாது. இது போன்ற நடவடிக்கைகள் பிற்காலத்தில் தடுக்கணும். அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தினாதான் முழுமையான உண்மை வெளிவரும். நான் பாக்குறேன். அதுதான் சொல்றேன், அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்கு. சிபிஐ விசாரணை நடத்தினாதான் முழுமையா வரும். எல்லா கட்சியும் இல்ல பாத்தீங்கன்னா திமுக சொல்றாங்க, அண்ணா திமுக சொல்றாங்க, அப்புறம் பாஜக சொல்றாங்க, எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், முதல்வர் வந்து இது மக்களுக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இது ஊழலுக்கான அரசு, என்ன சார் ரீசன்? நான் இந்த ஒரு துறையில மட்டும் நான் இவ்வளவு சொல்றேன், மற்ற துறையில எவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் நாங்க இருக்கின்ற அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கை மட்டும் இல்ல, எவ்வளவு போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், நமக்கு மழை சரியான முறையில் வரல, கர்நாடகா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், தண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், வர தண்ணிக்கு நம்ம சேமிக்க முடியல. இதுக்காக காவிரியில தடுப்பணை கட்டுங்க, 10 கிலோமீட்டர்ல தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளவு போராட்டம். ஆனா இந்த அரசும் சரி, இதுக்கு முன்பு அரசும் கட்ட மாட்டாங்க. கட்டல. ஏன் கட்டலன்னா, தடுப்பணை கட்டினாங்கன்னா அதுல 10 கிலோமீட்டர் தண்ணி நிற்கும். 10 கிலோமீட்டர் தண்ணி நிறுத்தினா மணல் எடுக்க முடியாது, மணல் கொள்ளை பண்ண முடியாது, மணல் குவாரி தொடங்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தடுப்பணை கட்ட மாட்டாங்க. அதே போன்றுதான் இங்கே தமிழக அரசு தொடங்கிய மின் திட்டங்கள் செயல்படுத்தல. ஏன்? தனியார் கிட்ட மின்சாரம் அதிக அளவில் வாங்கினா அதிக அளவில் கமிஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இவங்க செயல்படுத்த தயங்குறாங்க. அதாவது இது நான் சொல்றது வந்து ஒரு யூஃபமிசம். அதாவது என்னன்னா, மின்சார தீவிரவாதம், மக்கள் மீது ஒரு மின்சாரம் வைத்த தீவிரவாதம் போன்று ஒரு சூழல் இருக்காமங்க. நீங்க 23 மாதத்துல 33.7 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கல. இது தீவிரவாதம் தாங்க. இது வேற என்ன இருக்கு? மக்கள் மீது திணிக்கின்ற தீவிரவாதம், அரசு திணிக்கின்ற தீவிரவாதம் நான் பாக்குறேன். நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் ஆன் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில தமிழகத்துல வந்து மின் கட்டணம் குறைவாகத்தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தொடர்ந்து முன்வைக்கிறார். அவர் எந்த மாநிலத்தில் ஒப்புகிறாரு எனக்கு தெரியல. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களையும் அது நான் அந்த கணக்கெல்லாம் போல. என் மக்கள் இங்க பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு நீ வழி சொல்லு. நீ அங்க பண்றாங்க, சிங்கப்பூர்ல பண்றாங்க, மலேசியால பண்றாங்க, அங்க பண்றாங்கன்னா அதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கலாச்சாரம் பண்ண தொடர்ந்து இருந்தாலும் விக்கிரவாண்டி எடுத்தது திமுக மாபெரும் பெரிய வெற்றி. அது எப்படி சார் அது மக்கள்கிட்ட? அதான் நான் சொல்லிட்டேன்னு, திமுக விக்கிரவாண்டியில வெற்றி பெற்றது திமுக இல்ல, திமுக கொடுத்த பணத்தால் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கொள்கையாலேயோ திமுக பிரச்சாரத்தால வெற்றி பெறல, திமுக கொடுத்த பணத்தால் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க வந்து ஒப்பீடு பண்ண முடியாது. இன்னொன்னு, இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் அதை விற்றால் கடுமையான நடவடிக்கைகள், அதாவது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அப்புறம் 10 லட்சம் ரூபாய் ஆயுள் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கள்ள சாராயம்னா என்ன? கள்ள சந்தையில விற்கின்ற சாராயம். தமிழ்நாட்டில் 4800 மதுக்கடைகள் இருக்கு, டாஸ்மாக் கடையில். ஆனால் 20,000க்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்கிறது. இந்த சந்து கடையில விற்கிறவன் கள்ளசாராயம் தான் விற்கிறான். அப்போ சந்து கடையில விற்கிற கள்ளசாராயம் விற்கிறவன்
அதுவும் அவனுக்கு மேல இந்த சட்டம் பாயணும். சந்து கடையில யார் யாரு சாராயத்தை விற்கிறாங்களோ அவங்க மேல இந்த கடுமையான சட்டம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். 10 லட்சம் அபராதம் கொடுத்தோம். ஒரு 10 பேரை பிடிங்க, எவனும் விற்க மாட்டான். ஆனா எங்க இவங்க சொல்லிதான் விற்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை? அதான் பாரே இவங்க தான் நடத்துறாங்க. அது அவங்க உட்கட்சி சமாச்சாரம். அதை பத்தி சொல்வதுக்கு எதுங்க?